Greetings to all. இன்னைக்கு நாம 8th standard term 1ல numbers exercise number 1.4ல division of integers என்ற concept learn பண்ணிட்டு இருக்கோம். இது page number 24ல இருக்க problemsல பார்க்க போறோம். First problem and second problem. First problemல ரெண்டு subdivision தான், மத்ததெல்லாம் வேற வீடியோல இருக்கு. அந்த வீடியோட லிங்க் நான் descriptionல கொடுக்கிறேன். இனி இதுக்கு அப்புறம் வர problems, third problem, fourth problem எல்லாத்தோட லிங்க்கும் நாங்க descriptionல கொடுப்போம். நீங்க இத முடிச்சிட்டு அத செக் பண்ணலாம். next problemக்கு வரலாம். ஓகே, இப்போ first problem, fill in the blanks. First question, something divided by -4 is equal to 9. ஏதோ ஒரு நம்பரை -4 ஆல டிவைட் பண்ணிருக்காங்க, ஆன்சர் வந்து 9 கிடைக்குது. ஓகே, இது நாம ரெண்டு விதமா போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம யூசுவலா அந்த தெரியாத நம்பரை x ன்னு எடுப்போம் இல்லையா, அதேதான். ஸோ x divided by 4 is equal divided by -4 is equal to 9. ஓகே, இப்போ எனக்கு x தான் வேணும். இந்த -4 9 எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம். நம்ம யூஸ்வலாக அப்படி தானே பண்ணுவோம். தெரியாத x ஒரு பக்கமும் தெரிஞ்ச மற்ற நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கமும் வச்சுருப்போம். இப்போ நமக்கு தெரியாத எக்ஸை நான் இங்கேயே வைக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வைக்கிறேன். தெரிஞ்ச 9 இங்கே இருக்குது. இதோட இந்த -4ம் வந்து சேரப்போகுது. இது -4 தானே, ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வரும்போது ஈக்குவல் டு சைனுக்கு இந்த பக்கம் வரும்போது அது +4 வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. சைன், அதாவது இந்த நம்பரோட சைன் வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த நம்பர் என்ன ஆப்ரேஷனில் பாண்டாக இருக்கோ அந்த ஆப்ரேஷன் தான் சேஞ்ச் ஆகும். இங்கே சைன் சேஞ்ச் ஆகும்னு நம்ம ஒரு ஃப்ளோவில் சொல்லுவோம். அதாவது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணும்போது -4ன்னு இருக்கிறது +4 வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால சில குழந்தைங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா, நம்பரோட சைன் இந்த மாறிடும், ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரும்போது நம்பரோட சைன் மாறும்னு புரிஞ்சுப்பாங்க. அப்படி கிடையாது. என்ன ஆப்ரேஷனில் அந்த நம்பர் பாண்ட் ஆயிருக்கோ அந்த ஆப்ரேஷன் தான் அதனுடைய ஆப்போசிட் ஆப்ரேஷனை எடுத்துக்கும். இப்போ ஒருவேளை அந்த நம்பர் வந்து ப்ளஸில் பாண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது இன்னொரு பக்கம் போகும்போது ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது ப்ளஸோட ஆப்போசிட் சைனான மைனஸ் ஆப்ரேஷனை அது எடுத்துக்கும். இதே வந்து அந்த நம்பர் மல்டிப்ளிகேஷனில் பாண்ட் ஆயிருக்கு, அந்த மல்டிப்ளிகேஷனில் பாண்டான நம்பரை நம்ம ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு ஈக்குவல் டு சைனுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம், இன்னொரு சைடுக்கு கொண்டு போகிறோன்னா அப்போ அந்த மல்டிப்ளிகேஷனுடைய ஆப்போசிட் ஆப்ரேஷனான டிவிஷன் ஆப்ரேஷனாக அது வரும். இதுதான் கான்செப்ட். டிவிஷன் ஆப்ரேஷனில் பாண்டாக இருந்தால் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு சைனுக்கு அந்த பக்கம் போகும்போது அது வந்து அதனுடைய டைரக்ட் ஆப்போசிட் ஆப்ரேஷனாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல -4 அப்படிங்கிறது எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம் நல்லா கவனிங்க. x டிவைடட் பை -4 என்ன ஆப்ரேஷன் சொல்கிறோம், டிவிஷன் ஆப்ரேஷன். ஸோ டிவிஷன் ஆப்ரேஷனில் பாண்ட் ஆயிருக்க இந்த -4 நான் ஈக்குவல் டு சைனுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது டிவிஷனில் இருந்ததுனால அதனுடைய நேர் ஆப்போசிட்டான ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்ட்டு -4 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ x is equal to 9 into 4 is 36. இதனுடைய சைன் ப்ளஸ், இதனுடைய சைன் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், -36 தான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். -62 டிவைடட் பை -62 is equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ரெண்டும் சேம் நம்பர். ரெண்டு சேம் நம்பரை டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும், நம்ம ஒரு ஸ்மாலர் நம்பர் வச்சு பார்ப்போம். 5 divided by 5. சேம் நம்பர் டிவைட் பண்ணும். ரெண்டுமே 5 டேபிளில் வரும். 5 1 times, 5 1 times. 1 by 1 is nothing but 1 by 1 நமக்கு கிடைக்குது. 1 by 1ங்கிறது என்னது, 1 தான். ஸோ ரெண்டு சேம் நம்பர் இதே மாதிரி நீங்கள் 6 7 குட்டி நம்பருக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். 2 divided by 2. 2 1 times, 2 1 times. 2 டேபிள்லேயே ரெண்டு நம்பரும் வரும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1 1ன்னு வரும். 1 by 1 தான் திரும்பவும் வரும். 1 by 1 is nothing but 1. ஸோ ரெண்டு சேம் நம்பரை டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் எப்போவுமே 1 தான். -62 divided by -62 is always 1. சைனுமே இங்கே நமக்கு ஃபேவராக சேம் சைனாக இருக்குது. சேம் சைனில் டிவிஷன் பண்ணால் என்ன ஆகும், ஆன்சருக்கு ப்ளஸ் தான் வரும். ஸோ சேம் நம்பர் சேம் சைன், ஸோ ஆன்சர் இஸ் +1. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -30 டிவைடட் பை -6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், சேம் சைனை டிவைட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் சேம் ரூல் தான்.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் சேம் சைனை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ஆன்சரில் பாசிட்டிவ் ஆன்சராக வரும். அதே தான் டிவிஷன்லேயும் சேம் சைனை டிவைட் பண்ணாலோ இல்லை மைனஸ் சைன் டிவைடட் பை இன்னொரு மைனஸ் சைன்னா ஆன்சர் ப்ளஸ் தான். ப்ளஸ் சைன் டிவைடட் பை இன்னொரு ப்ளஸ் சைன் ப்ளஸ் தான் வரும் ஆன்சருக்கு. டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் சேம் தான். இது வேறு வேறு சைனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் வரும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ டிவிஷன்லேயும் அதே கான்செப்ட் தான். நியூமரேட்டரில் ஒரு சைனோ டினாமினேட்டரில் ஒரு சைனோ வேறு வேறு சைன் இருக்குது அப்படின்னாக்கா ஆன்சர் வந்து நெகட்டிவாக வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருக்குது. இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ரெண்டு மைனஸ் நம்பரை டிவைட் பண்ணும்போது ஆன்சர் பாசிட்டிவாக வரணும். இங்கே சைனே தப்பாக இருக்குது. நம்ம நம்பரை பற்றி கூட வரி பண்ண வேண்டாம், சைனே தப்பாக இருக்குது. ஸோ இதை வச்சே இது ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இல்லை நம்பராக நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், -30 டிவைடட் பை -6 மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 6 டேபிளில் 6 1 டைம்ஸ் வரும், 30 அப்படிங்கிறது 5 டைம்ஸ் வரும். ஆன்சர் வந்து +5. ஆனால் அவங்க -6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், -64 டிவைடட் பை -64 இஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், சேம் நம்பரை டிவைட் பண்ணினா ஆன்சர் என்ன வரும், எப்போவுமே 1 தான் வரும். -64 டிவைடட் பை -64 மைனஸ் சைன் கேன்சல் ஆகிடும். 64 and 64 1 டைம் கேன்சல் ஆகும். திஸ் இஸ் 1/1 which is equal to 1. ஆனால் அவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வேறு வேறையாக கிடைக்கிறதுனால இதுவும் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கான்செப்ட் கற்றுக்கணும் அப்படின்னா கூட அந்த கான்செப்டோட நேம் கொடுங்க, நாங்கள் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.